சந்திரகிரி என்கிற நாட்ட ஒரு ராஜா ஆண்டு வந்தாரு. அவரு ரொம்ப நல்லவரா இருந்தாரு. மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை தீர்த்து வைப்பார். எல்லா மக்களும் அவரோட ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மக்கள் வறுமையில இருந்தா கூட அவங்க உண்மையா நேர்மையா இருப்பாங்களா, அவங்களோட மனசு எப்படி இருக்கும்னு சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாரு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ ராணி அங்க வந்தாங்க. மன்னா, என்ன யோசனையா இருக்கீங்க? என்று கேட்டார். அதற்கு மன்னர், ராணி, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை வந்துச்சு மன்னா? நம்ம நாட்டுல மக்களோட மனசு எப்படி இருக்கு? வறுமையில இருந்தா கூட அவங்க உண்மையா நேர்மையா இருப்பாங்களான்னு சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய யோசனை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க ராணி. என்று ராஜா கேட்டார். அதற்கு ராணி, சரிங்க மன்னா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. 2 ரொட்டி துண்டுகளை எடுத்து அதுல ஒரு ரொட்டி துண்டுல வைரக்கற்களை மறைச்சு வைங்க. வைரமுள்ள ரொட்டி துண்ட கஷ்டப்படுற நல்ல மனசுள்ள ஒருத்தர்கிட்ட கொடுங்க. இன்னொரு ரொட்டி துண்ட பிச்சை எடுக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுங்க. அவங்க 2 பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம் என்று ராணி கூறினார். அதற்கு மன்னர், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கிறது ராணி. என்று ராஜா கூறினார். அடுத்த நாள் மன்னர் 2 ரொட்டி துண்டுகளை எடுத்து அதில் ஒன்றில் வைரக்கற்களை மறைத்து வைத்தார். அந்த ரொட்டி துண்டு சற்று கனமாக இருந்தது. ஒரு வேலையாளை அழைத்து 2 ரொட்டி துண்டுகளையும் அவரிடம் கொடுத்து அவரிடம் மன்னர் இவ்வாறு கூறினார். இந்த கனமா இருக்கிற ரொட்டிய நீ போய் ஊர்ல கஷ்டப்படுற ஆனா நல்ல மனசு உள்ள ஒருத்தருக்கு கொடு. இந்த சாதாரண ரொட்டிய தெருவுல பிச்சை எடுக்கிற ஒருத்தனுக்கு கொடு. இது என்னுடைய உத்தரவு என்று ராஜா கூறினார். இன்னொரு வேலையாளை வரச் சொன்னார். அவன் பின்னாடி போய் என்ன நடக்கிறது என்று கவனித்து வந்து சொல் என்று மன்னர் கூறினார். இந்த ரொட்டி துண்ட யாருக்கு தரலாம்? மன்னர் நல்லவங்களா பார்த்து குடுக்க சொன்னாரு. யார பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தெரியலையே என்று நினைத்துக்கொண்டு அந்த வேலையாள் எல்லாரையும் பார்த்து கொண்டே சென்றான். அப்போ அங்கே ஒரு பெரியவர் அமைதியா உட்கார்ந்திருந்தார். இங்க ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கார். கண்டிப்பா இவர் நல்லவராதான் இருப்பாரு. இவர்கிட்ட கொடுத்துடலாம் என்று அந்த வேலையாள் நினைத்தான். ஆனா அந்த பெரியவர் மனசுல கெட்ட எண்ணம்தான் இருந்துச்சு. ஆனா பார்க்க அமைதியா இருந்ததால அந்த வேலையாள் நல்லவர் என நினைத்து அவரிடம் சென்றான். பெரியவரே, இந்த ரொட்டிய வாங்கிக்கோங்க என்று கனமாயிருந்த ரொட்டி துண்டு எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்தான். அந்த ரொட்டிக்குள்ள மன்னர் வைரக்கற்களை வைக்கும்போது சில ரொட்டி தூள்கள் கீழே விழுந்ததால் அது கொஞ்சம் பழைய ரொட்டி துண்டு போல இருந்துச்சு. இவ பழைய ரொட்டிய என்கிட்ட கொடுத்துட்டு புது ரொட்டிய அந்த பிச்சைக்காரங்கிட்ட எடுத்துட்டு போறான் என்று அந்த பெரியவர் மனதில் நினைத்துக்கொண்டே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டேயிருந்தார். பெரியவரே, இந்த ரொட்டிய வாங்கிக்கோங்க. இந்த ரொட்டிய கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு வயசானதுனால எங்கேயும் வேலைக்கு போக முடியல. என் மனைவிக்கும் வயசாயிருச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ரொட்டியை கொடுத்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க என்று அந்த பிச்சைக்காரர் கூறினார். மன்னரின் வேலையாள் அங்கிருந்து போனவுடன் அந்த பெரியவர் பிச்சைக்காரரை பார்த்து கொண்டே தன் மனதில் இவ்வாறு நினைத்தார். இந்த பிச்சைக்காரங்கிட்ட இருக்கிற ரொட்டி புதுசா இருக்கு. அதை நம்ம வாங்கிட்டு இந்த பழைய ரொட்டிய அவன்கிட்ட கொடுத்துடலாம் என்று தன் மனதில் நினைத்துக்கொண்டே பிச்சைக்காரரிடம் சென்றான். ஏ பிச்சைக்காரா, எனக்கு ரொம்பவும் பசிக்குது. என்கிட்ட இருக்கிற ரொட்டி சிறுசா இருக்கு. அது எனக்கு பத்தாது. ஆனா உன்கிட்ட இருக்கிற ரொட்டி பெருசா இருக்கு. அதை நீ எனக்கு கொடு. இதை நான் உனக்கு கொடுக்கறேன். பிச்சைக்காரரும் அதை கொடுத்து விட்டார். இந்த ரொட்டி துண்டை எடுத்துட்டு போய் நம்ம மனைவிக்கு கொடுத்துடலாம்.
அவ ரொம்ப பசியா இருப்பா. என்று மனதில் நினைத்துக் கொண்டு வீட்டிற்கு போனார். நான் சொன்னதை செய்தாயா? போன காரியம் என்ன ஆனது? என்று மன்னர் கேட்டார். நடந்த அனைத்தையும் மன்னரிடம் கூறினான் அந்த வேலையாள். உடனே மன்னர் இவ்வாறு கூறினார். ரொட்டி துண்டு இடம் மாறியது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதே. அந்த இருவரையும் பின் தொடர்ந்து சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வா என்று மன்னர் அந்த வேலையாளிடம் கூறினார். அந்த பெரியவரின் வீட்டிற்கு வேலையாள் போனான். அங்கே அந்த பெரியவர் அந்த ரொட்டிய சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். டேய் தம்பி, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடலாம் இல்ல? இங்க நாங்க 2 பேரும் இருக்கோம். ஆனா நீ மட்டும் சாப்பிடுறது சரியா சொல்லு? என்று அந்த பாட்டி கூறினார். அதற்கு அந்த பெரியவர், கிழவி, உனக்கு எதுக்கு தரணும்? எனக்கே ஒருத்த வந்து கொடுத்துட்டு போனா. ஒரு பிச்சைக்காரனுக்கும் கொடுத்துட்டு போனா. ஆனா பிச்சைக்காரக்கிட்ட இருந்த ரொட்டி பெருசா புதுசா இருந்துச்சு. என்கிட்ட இருந்த ரொட்டி பழசாவும் சிறுசாவும் இருந்துச்சு. நானே அந்த பிச்சைக்காரங்கிட்ட ரொம்ப பசிக்குதுன்னு ஏமாத்தி அந்த ரொட்டிய வாங்கிட்டு வந்தேன். வேற வேலை இருந்தா போய் பாரு, என்கிட்டலாம் எதுவும் கேட்காத என்று கூறிய அனைத்தையும் மன்னரின் வேலையாள் கேட்டுக்கொண்டிருந்தான். பார்க்க அமைதியா இருந்ததுனால இவனை போய் நல்லவன்னு நினைச்சிட்டோமே என்று நினைத்துக்கொண்டு அந்த வேலையாள் பிச்சைக்காரனின் வீட்டிற்கு போனான். வந்துட்டீங்களா? ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டா வரீங்க? ஆமா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்தா, இத சாப்பிடு. ரொட்டி பார்க்க நல்லா இருக்குது. ஏதுங்க இது? அதுவா, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து கொடுத்துட்டு போனாரு. சரி, நீ சாப்பிடு. வாங்க 2 பேரும் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீயே சாப்பிடு. பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க என்று பிச்சைக்காரரின் மனைவி அந்த ரொட்டி துண்ட 2ஆக பிரிச்சாங்க. ரொட்டியில இருந்து நிறைய வைரக்கற்கள் விழுந்தது. அத பார்த்ததும் 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்க இது? ரொட்டியிலிருந்து இத்தனை வைரக்கல்லா விழுது. இனி நமக்கு கஷ்டமே இல்ல. அந்த கடவுள்தான் இத நமக்கு கொடுத்திருக்காரு. இத யாருக்கும் தெரியாம வச்சுக்கலாங்க. வேண்டாம், நில்லு. இது நமக்கு சொந்தம் இல்ல. இது கண்டிப்பா ராஜாவுடையதாத்தான் இருக்கும். இல்லன்னா நம்ம நேர்மையை சோதிப்பதற்காக கூட கடவுள் இதை கொடுத்திருக்கலாம். இது நமக்கு வேண்டாம். நமக்கு இந்த செல்வத்தை விட நேர்மையும் உண்மையும் தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த வைரத்தை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தரலாம் என்று தன் மனைவியிடம் சொன்னார். நடந்த அனைத்தையும் மன்னரிடம் வந்து சொன்னான் அந்த வேலையாள். அந்த பிச்சைக்காரரை நினைத்து மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மன்னரிடம் வைரக்கற்களை கொடுக்க அந்த வயதான பிச்சைக்காரர் சென்றார். அவர் அரண்மனைக்கு போனதும் பிச்சைக்காரரோட இந்த உண்மையான மனச பார்த்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. நான் உன்னை சோதிக்கத்தான் இப்படி செஞ்சேன். நீ பிச்சைக்காரனா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப நேர்மையா இருக்கு. அந்த ஆளு புதிய ரொட்டிக்கு ஆசைப்பட்டு ரொட்டிய மாத்தினான். ஆனா நீ உண்மைய மட்டும்தான் மதிச்ச. அதனால இந்த வைரங்கள் உனக்கே சொந்தம் என்று மன்னர் கூறினார். அதற்கு அந்த பிச்சைக்காரர், ரொம்ப நன்றிங்க மன்னா என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் மன்னர் ஒரு அழகான வீட்டையும் நிறைய பரிசுகளை கொடுத்து பிச்சைக்காரனை கௌரவப்படுத்தினார். அந்த பிச்சைக்காரர் தன்னோட நேர்மையால ஒரு பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார். ஒருவரை பார்த்து மட்டுமே அவரது குணத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாது.
அது மட்டுமல்லாமல் நேர்மையும் உண்மையும் தான் நமக்கு எல்லா செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்கும்.